வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 3 அல்ஜிப்ரால 3.1 பார்க்குறோம். இது ஒன்றில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். சரியா? இதில் வந்து ஈக்குவேஷன் இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன் பார்க்குறோமா? ஈக்குவேஷன் பார்க்கும்போது பாருங்கள், இதில் வந்து x + y + z இருக்குது, 2x - y + z இருக்குது. 3 இதை வச்சுருக்கும்போது நமக்கு வந்து வேரியபிள்ஸ் கண்டுபிடிச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒன்றை வந்து கேன்சல் பண்ணணும். ஏதாவது ஒன்றை கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இப்படி பார்க்கும்போதே ரெண்டு ஈக்குவேஷன் நம்மளை பார்க்கும்போதே என்ன தெரியும்? இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. அப்படின்னா இப்போ நம்ம ப்ளஸ் பண்ணாலே என்னது கேன்சல் ஆயிரும். மீதி ரெண்டு வச்சு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்படிதான். அப்போ ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது இது வந்து என்ன செய்யணும்? ஆட் பண்ணும்போது நமக்கு சிம்பிள் மாற்ற வேண்டிய தேவையில்லை. அப்போ ஆட் பண்ணது கொஞ்சம் ஈஸி. இது வந்து என்னது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுக்கிறோம், அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுக்கிறோம். ஓகேவா? 1 and 2 இங்கே பாருங்க, 2x - y + z = 9. ஏதாவது ஒரு இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். இப்படி பார்த்தாலும் நம்ம ஆட் பண்ணாலே நமக்கு என்ன செய்யும்? இது கேன்சல் ஆகிடும் தானே. +y - y 0 தானே. அப்போ இது கேன்சல் ஆகும். பாக்கி என்ன கிடைக்கும்? 3x + 2z = 14 கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். புரிஞ்சுதா? நம்ம என்ன பண்ணோம்? அப்படி பார்க்கும்போது நம்ம மைனஸ் பண்ணும்போது என்ன சரி எல்லா சிம்பிளும் மாறும். ப்ளஸ் பண்ணதுக்கு நமக்கு சிம்பிள் மாற்ற வேண்டிய தேவையே கிடையாது, அதையே போட்டு விடலாம். ஆனால் ஏதாவது ஒன்று இப்போ இதுதான் வந்து கேன்சல் பண்ணணும் கிடையாது. நமக்கு இது பார்க்கும்போது ப்ளஸ் பண்ணும்போதே கேன்சல் ஆகுது, அதனால இதை எடுத்தோம். ஓகேவா? எந்த இது வேணாலும் ஒன்றை வந்து கேன்சல் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இது என்ன பண்ணிட்டோம்? ஒய்யே கேன்சல் பண்ணியிருக்கோம். அப்படிதானா? அப்போ அடுத்த ஈக்குவேஷனுக்கும் நம்ம வந்து என்னது ஒய் கேன்சல் பண்ணுற மாதிரி எடுக்கணும். புரிஞ்சுதா? அப்போ எடுக்கும்போது என்ன ஆகும்? தேர்ட் செட் எடுக்கலாமா? தேர்ட் எடுக்கிறோம். அதில் என்ன இருக்குது? x - 2y + 3z = 16. ஓகேவா? தேர்ட் இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பார்க்கணும்? இங்கேருந்து 2 போட்ட பார்க்கலாம், இங்கே கரெக்டாக இருக்குமா, 1 போட்டால் கரெக்டாக இருக்குமான்னு பார்க்கணும். இங்கே வந்து -2y இருக்குது. இங்கே வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் திரும்ப -2y திரும்ப மைனஸ் பண்ணணும். அதே இது இங்கே பாருங்க, இங்கே வந்து 2ஆல் எழுத்து மல்டிப்ளை பண்ணணும்னா இதுவும் கேன்சல் ஆகும். இப்போ நான் ஆட் பண்ணாலே கேன்சல் ஆகும். அப்போது ஈக்குவேஷன் 1 × 2 பண்ணும்போது என்ன வரும்? 2a, அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், +2y + 2z = 10. இது வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது சிம்பிள் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லைங்க. பார்க்கும்போதே 2 கேன்சல், நமக்கு ஒய் தானே கேன்சல் ஆகணும். அப்போ தான் நம்ம இந்த ஈக்குவேஷனு இதில் வர ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுதா? நீங்கள் இசட்டை கேன்சல் பண்ணீங்கன்னா அடுத்ததுலேயுமே இதில் இசட் கேன்சல் பண்ணீங்கன்னா இதுலேயுமே இசட்டை தான் கேன்சல் பண்ண பார்க்கணும். அப்போ தான் நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, இங்கே வந்து என்னென்ன ஆட் பண்ணுறதுல பண்ணுறோம். அப்போ சிம்பிள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. x + 2x 3x, இதில் ஒரு x இருக்கதான் அர்த்தம். அப்போ என்னது 3x + 5z = 26. இது ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த 5ஐயும் 4ஐயும் வச்சு 4ஐயும் 5ஐயும் வச்சு நம்ம என்ன செய்யணும்? ஏதாவது ஒன்று x கண்டுபிடிக்கலாம் அல்லது z கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே 3 இருக்குது. அப்படிதானா? அப்போது நம்ம இந்த 5 எடுத்துக்கலாம். 2x, இது வந்து 5, ஈக்குவேஷன் 5. அதை என்ன செய்கிறோம்? 4. அப்போ என்ன செய்கிறோம்? சப்ராக்ட் பண்ணுறோம். எது கூட? 5 - 4, ஈக்குவேஷன் 5 - 4. இப்போது 3x + 2z = 14. இதை மைனஸ் பண்ணால் தானே இது கேன்சல் ஆகும். இப்போது மைனஸ் பண்ணோன்னா சிம்பிள் என்ன செய்யும்? மாறும். புரிஞ்சுதா? மைனஸ் பண்ணும்போது மட்டும் சிம்பிள் மாறும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகும். ஒன்று வந்து இசட்டை கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எக்ஸை கேன்சல். இது பார்க்கும்போதே 3 இருக்குது, 3s. இப்போ ஒரு மெனக்கடை இல்லை, ரெண்டே மைனஸ் பண்ணாலே இது கேன்சல் ஆகிடும். அப்படிதானே? அப்போ இங்கே என்ன வரும்? 3z = 12. இப்போ z = என்னது? 12/3. இங்கே என்னது? மல்டிப்ளைல இருக்குது, இங்கே டிவிஷனில் போகும். அப்போது 3 × 4 = 12. அப்போ இசட்டோட வேல்யூ என்னது? 4. ஓகே, ஈஸியாக கிடச்சிருச்சா? ரெண்டு சால்வ் பண்ணி. ஓகே, இப்போ இதை வந்து z = 4ன்னு இருக்குது. இதை வந்து என்னது? ஒன்று 4th ஈக்குவேஷனில் போடணும், இல்லை 4th போடணும், இல்லைன்னா 5th போடணும். அப்போ நம்ம வந்து எதில் போடலாம்? 4ல் போடலாமா? இப்போ ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட்டிங் z = 4 in equation 4.
ஈக்குவேஷன் 4ல் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்ன வரும்? 3x + 2z = 14 தான் இது ஈக்குவேஷன் 4. அப்போ இதில் வந்து 3x + 2 × 4 = 14. அப்போ 3x + 8 என்னது? 14. 3x என்னது? 14. இந்த 8 அங்கே வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். சிம்பிளுக்கு அந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து 3x என்னது? 14 minus 8 எவ்வளவு? 8 to 6. ஓகே, இப்போ 3x = 6. x என்னது? 6/3. அப்போ 2. அப்போ x என்னது? 2. அப்போ x கிடைச்சிச்சு. அடுத்து இன்னொன்று y தான் கிடைக்கும். அப்போ y இருக்க ஈக்குவேஷனில் போகணும். ஈக்குவேஷன் 1ல் போட்டலாமா? ஈக்குவேஷன் 1ல் என்னது? x = 2வும் z = 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரியா? சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, அது என்னது? x + y + z = 5. அப்படிதானா? அப்போ இதில் x வேல்யூ என்னது? 2. y தெரியாது. இப்போ y + z வேல்யூ என்னது? 4 = 5. அப்போ இது என்னது? y + 4 + 2 என்னது? 6 = 5. y என்னது? 5 - 6. இந்த 6 அங்கே போகும் மைனஸ் ஆகும். அப்போ y -1. புரிஞ்சுதா? அப்போ x என்னது? 2, z = 4, y -1. இதுதான் அதோட ஆன்சர். ஈஸியாக முடிஞ்சிச்சுல? ஏதாவது ஒரு இதை வந்து இப்போ ஒய்னா ஒய், இசட்னா இசட், ரெண்டு ஈக்குவேஷனில் இந்த மாதிரி சரி கேன்சல் பண்ணி திரும்ப ஒரு 2 ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். புரிஞ்சுதா? இது சப்ஸ்டியூஷன் எல்லாம் ஆல்ரெடி நம்ம படித்தது தானே. ஓகே, நிதானமாக பண்ணுவோம். இந்த மைனஸ் ப்ளஸில் மட்டும்தான் இதில் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பே பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஓகே, செகண்ட்ஸை பாருங்கள். 1/x - 2/y + 4 = 0, 1/y - 1/z + 1 = 0, 2/z + 3/x = 14. ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்னென்ன 1/x 1/yன்னு இருந்தால் நமக்கு அந்த ஈக்குவேஷன் வைக்கிறது சால்வ் பண்ணுறது கஷ்டம். இப்போ நம்ம என்ன எடுக்கணும்னா, லெட் 1/x எங்கெல்லாம் இருக்கோ அங்கே p போடணும். அதுக்கப்புறம் y எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் q போட்டுக்கலாம். 1/z எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் r போட்டுக்கலாம். ஓகேவா? 1/x ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வைப்போம். 1/z என்னது? p. 1/x எடுத்துனா -2 × 1/y இருக்கப்போ 2q + 4 = 0. சரியா? இப்போ ஈக்குவேஷன் எழுதும்போது என்ன வரும்? q = நம்பர் அங்கே தானே வரும். அப்போ அங்கே போகும்போது -4 ஆகும். புரிஞ்சுதா? ஈக்குவேஷன் -4 ஆகுமா? அது ஈக்குவேஷன் நம்பர் 1. செகண்ட் பாருங்க, 1/y னா q -r + 1 = 0 வருது. இப்போ q - r = -1, ஈக்குவேஷன் நம்பர் 2 அங்கே வருதுல்ல? ஓகே, அடுத்து பாருங்க, 2/z னா 2r + 3p = 14. இப்போ என்ன? 3p + 2r = 14, ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ 3 ஈக்குவேஷன் எடுத்து அப்போ சால்வ் பண்ணிடலாமா? என்னடா 3 ஈக்குவேஷனு? p - 2q = -4, q - r = -1, 3p + 2r = 14. ஈக்குவேஷன் 1, 2, 3. ஓகே, இது நம்ம ஏதாவது கட் ஆகுமா, ரெண்டை வச்சு ஏதாவது கட் ஆகுமான்னு பார்க்கணும். அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுப்போமா? 1 and 2 எடுத்துருவோமா? 1 and 2 எடுக்கும்போது q அப்படிதான், நான் q தான் காமனாக இருக்கும். அப்போ q கேன்சல் பண்ணிடலாமா? அப்போது ஃபர்ஸ்ட் உள்ளது வரும்போது என்னது? p - 2q, r கிடையாதுல்ல, அதனால 0rன்னு போட்டுக்கலாம். எது இல்லையோ அதுக்கு 0 போட்டுக்கலாம். ரெண்டாவது ஈக்குவேஷனில் நம்ம கேன்சல் பண்ணணும்னா இது என்னது? 2qவாக இருக்கணும். அப்படிதானே? அப்போது என்னது? ஈக்குவேஷன் 2 × 2. ஓகே, அப்போ என்ன வரும்? p 0p. அப்படிதான் நமக்கு இல்லை. அடுத்து +2q - 2r = -2. ஓகே, ரெண்டையும் எல்லாத்தையும் 2ஆல் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மல்டிப்ளை பண்ணிட்டோம். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை என்ன செய்யணும்? ப்ளஸ் தான் பண்ணுறோம், ஆடிங் தான். ஏன்னா இதுவும் சிம்பிள் டிஃப்ரெண்டாக இருக்கலாம். அப்போ நம்ம ஆட் பண்ணாலே இது கேன்சல் ஆகிடும். அப்படிதானே? அப்போ p - 2r = என்னது? ரெண்டு ஈக்குவல், ஏதாவது சிம்பிள் ஒரே மாதிரி இருந்தாலும் அதே சிம்பிள் போட்டுட்டு என்னது ஆட் பண்ணி எழுதிடலாம். அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 4. புரிஞ்சுதா? நம்ம p இதில் p இருக்குது, இதில் r கிடையாது, இதில் p கிடையாது, இதில் q கிடையாது.
இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து எதை கேன்சல் பண்ண காமனாக q தான் இருக்குது. அதனால நம்ம சொன்னோம் இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். அவ்வளோதான் எழுதியிருக்கு. சரியா? அடுத்து என்னது? ஓகே, இதில் வந்து இது கிடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னது பார்க்கும்போது மூணாவது ஈக்குவேஷன் நம்ம என்னது 3p + 2r = 14 அப்படிதானா? இதுக்கு ஈக்குவலாக பாருங்கள் அங்கே வந்து பியும் ஆரும் நாலாவது ஈக்குவேஷன் பாருங்கள் பியும் ஆரும் இருக்குது அப்படிதானா? அதில் வந்து என்னது நமக்கு ஏதாவது ஒன்றா கேன்சல் பண்ணி ஒரு இது கிடைக்கணும். பியோ ஆரோ கியூவோ கிடைக்கணும். அப்போ இங்கே பார்க்கும்போது என்னது இங்கே வந்து அங்கே மூணுலேயுமே எதுவுமே இருந்தாலும் திரும்ப நமக்கு ஒரு ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். அதை விட இங்கே பாருங்கள் பியும் ஆரும் 2ஆக இருக்குது, இங்கே +2ஆக இருக்குது, இங்கே -2ஆக இருக்குது. அப்போ ஆட் பண்ணாலே நமக்கு என்ன செய்யும்? கேன்சல் ஆயிருமா? இப்போது நாலாவது ஈக்குவேஷன் எடுக்கிறோம். -2r = -6. அப்போ ஆட் தான் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? இது 4p, இது கேன்சல் ஆகும், 0 ஆயிரும். = என்னது 8. ஓகேவா? இப்போ p = என்னது 8/4. இது வந்து இங்கே மல்டிப்ளை டிவைட் ஆகுமா? இப்போ 1 2 = 2. பியோட வேல்யூ கிடச்சிருச்சா? 2. பியோட வேல்யூ என்னது 2. இதை வந்து நம்ம 4th ஈக்குவேஷனில் போட்டால் வந்து என்ன கிடைக்கும்? 6 கிடைக்குமா? 4th அல்லது 3rd எதுனாலும் போடலாம். அப்போ 4th தான் வந்து சின்னதாக இருக்குது, அதில் போட்டு பார்க்கலாமா? இப்போ 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் 4th ஈக்குவேஷன் இன் p = 2. ஓகேவா? அப்போது p - 2 நீங்கள் 4thலேயும் போடலாம், 3rdலேயும் போடலாம், எதில் வேணாலும் போடலாம். p வந்து 2 - 2r = -6. இப்போ -2r = இங்கே ப்ளஸில் இருக்குது, அங்கே என்ன ஆகும்? மைனஸில் போகும். இப்போ -2r = -8. r = -8/-2. மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? 2 4. r = என்னது? அப்போது 4. ஓகே, r கிடைச்சதுக்கு நமக்கு என்ன செய்யலாம்? க்யூவும் கண்டுபிடிக்கலாம். இப்போ QR இருக்கிறது இந்த செகண்ட் ஈக்குவேஷன் அப்படிதானே? அப்போது சப்ஸ்டியூட்டிங் செகண்ட் ஈக்குவேஷன் இன் p என்னது r = 4ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது என்ன வரும்? q - r = -1. அப்போ q - 4 = -1. q = -1 + 4. இங்கே நமக்கு ப்ளஸ் ஆயிரும். அப்போ q = என்னது 3. q = என்னது நமக்கு 3 கிடைக்குது. ஓகேவா? இப்போ எல்லாம் கிடைச்சிருச்சா? அப்போ நமக்கு வந்து என்னது p = 2, q = 3, r = 4. நமக்கு அங்கே என்னது p = 1/x அப்படிதானா? 1/x தவிர நம்ம pன்னு எடுத்தோம். அப்போது x = என்ன வரும்? x = என்ன வரும்? இது வந்து இங்கே வருமா? இப்போ x = என்ன வரும்? இது வந்து தலைகளாக வரும் அப்படிதானே? 1/2. அப்போது q = 1/y. அப்போ y = என்னதான் தலைகளாக வரும்? 1/3. z = r = 1/z. அப்போ z = என்னது? 1/4. தலைகளாக இல்லைன்னா வந்து என்னது எல்லாமே தலைகளாக. இதை வந்து மறக்கக்கூடாது. இப்படி எடுத்துகிட்டு அப்படியே போட்டுறக்கூடாது. லாஸ்ட்டில் நம்ம அப்படி தானே எடுத்தோம். அதனால் அது ஆன்சர் அப்படியே தலைகளாக எழுதுனாலே போதும். இவ்வளோதான் நமக்கு இதோட ஆன்சர். ஓகேவா? தேர்டு பாருங்கள். x + 20 = 3y/2 + 10 = 2z + 5 = 110 - y + z. எல்லாமே ஈக்குவல்லே நேரத்தி கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? அந்த ஈக்குவல் இந்த சைடில் ஃபஸ்ட் எடுப்போம். எனது x + 20 = 3y/2 + 10 ஃபஸ்ட் உள்ளது. ஓகேவா? இங்கே வரும்போது 2/2 இருக்குது. இதெல்லாம் நம்ம ஈக்குவேஷனில் பண்ணும்போது என்னது கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? × 2 போடுறோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2ஆல் மல்டிப்ளை போது என்னது 2x + 2 × 20 எவ்வளவு 40. இங்கே என்ன வரும்? 2 × 3y/2 வரும் அப்படிதானே? இது வந்து என்னது 20. இது கேன்சல் ஆகும். 2x + 40 = 3y + 20. ஓகேவா? இந்த நம்பர்லாம் ஒரு சைடு எடுப்போம். இப்போ இதெல்லாம் ஒரு சைடு எடுக்கலாம். அப்போ 2x இந்த 3y இங்கே இருந்தது -3y = அங்கே 20 இருக்குது, இந்த 40 அங்கே போகுது. அப்போ -40. அப்போ 2x - 3y = என்னது -20 தான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? அடுத்து என்ன செய்யணும்? இங்கேருந்து இந்த ஈக்குவல்
So 3y by 2 plus 10 is equal to 2z plus 5. Okay, இந்த எடுக்கும்போது இதுவும் அப்படி என்னது multiply by 2. 2ல இருக்கு. அப்போ என்ன வரும் 3y அதானே 2 into என்னது இப்படி பண்ணுமா plus 2 into 10 is equal to 2 into 2z plus 2 into 5. அப்போ இது வந்து கேன்சல் ஆமா 3y plus 20 is equal to 4z plus 10. அப்போ இது என்னது இதெல்லாம் இவைகள் இங்கே கொண்டுலாம் நம்பர்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு போகலாம். இப்போ 3y plus 4z is equal to என்னது 10 சாரி இங்கே ரொம்ப மைனஸ்லாம் வரும் இந்த சைடு. அப்போ 10 minus 20. இப்போ 3y minus 4z is equal to minus 10. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, அடுத்து 3 இந்த இது அப்படின்னா 2z plus 5 is equal to 110 minus y plus z. இது வந்து மல்டிப்ளை 2 எல்லாம் கொடுக்க வேணாம் பை இல்லை. இது வந்து சால்வ் பண்ணலாம். z plus 5 is equal to இந்த 110 minus y minus z. இந்த மைனஸ் உள்ள போகும்ல. அப்போது இதை வேரியபிள்ஸில் இங்கே எடுத்துடலாம், நம்பர் அங்கே எடுத்துக்கலாம். அப்போ மைனஸ் இங்கே வரும்போது ப்ளஸ் ஒய் ஆகும். ப்ளஸ் 2z இங்கே இருக்குது, அந்த ப்ளஸ் z வரும்போது இங்கே ப்ளஸ் ஆகும். 110 இந்த சைடு இருக்குது, இது இங்கே போகும்போது என்னது மைனஸ் 5. ஓகேவா? y plus 3z is equal to என்னது 105. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ 3 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சுல. இது எதை கேன்சல் பண்ணலாம்னு பார்க்கணும். நமக்கு என்னது ஏதாவது ஒய்யோ இசட்டோ ஏதோ ஒன்று கேன்சல் ஆகணும். ஓகேவா? இங்கே வரும்போது 2x plus 3y அது வேணாலும் அதுவும் எடுக்க அதுவும் இங்கே பாருங்க இதுவும் வந்து என்னது ஒரே மாதிரிமா ஒய்யும் இசட் இருக்குது, இங்கே ஒய்யும் இசட் இருக்குது, இங்கே எக்ஸும் ஒய் தான் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு எடுத்து சால்வ் பண்ணலாமா? ஆனால் பண்ணும்போது என்ன வரும் இங்கே வந்து 3y இருக்குது, அங்கே வந்து என்னது ஒய் தான் இருக்குது. அப்போ நம்ம மூணாவது ஈக்குவேஷன் 3a into 3 ஈக்குவேஷன் 3 into 3 இதில் பண்ணிக்கலாமா? ஈக்குவேஷன் 2 போயிடுச்சா? ஓகே, ஈக்குவேஷன் 3 into 3 3 வந்து 3ஆக இது பண்ணுறோம். அப்போ என்ன வரும் 3y plus 9z is equal to 315. ஓகேவா? அடுத்த ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன வரும் 3y minus 4z is equal to minus 10. ஓகே, இதை வந்து சிம்பிள் மாற்றணும். நம்ம வந்து செப்ரேட் பண்ணுறோம். செப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் சிம்பிள் மாறும். ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஓகே, அப்போ போது இது கேன்சல் ஆகிடுமா 3y minus 3y 0. இது வந்து ஒரே சிம்பிள் தான் இருக்குது. அப்போ ஆட் பண்ணிடலாமா? 9 plus 4 என்னது 13 z equal to என்ன வரும் இது வந்து ஒரே சிம்பிள் அப்படிதானே. அப்போ 325. z equal to another 325 by 13. இங்கே மல்டிபிள் இருக்கு, இங்கே டிவைட் ஆகுமா? 325 13 பண்ணும்போது என்ன வரும் 3ல பண்ணனா 39 ஆயிரும். இப்போ 2ல பண்ணுவோமா 6 1 2 26 26 வந்து 32ல ஏதாவது ஆகும்போது என்ன ஆகுது 12னா 6. ஓகே, 6 into 5 இருக்கலாம். அப்போ 35 13 into 5 வரும்போது 15 165 அப்படி அப்போ 565 என்ன வருது இது வந்து 25ல போகுது. அப்போ 25. அப்போ இசட்டோட வேல்யூ என்னது 25. ஓகே, இதை வந்து 3 அல்லது 2 அல்லது 3ல போடலாம். 3ல போட்டுடலாமா? 3ல போடும்போது என்ன வரும் y plus 3 into 25 is equal to 105. இப்போ y plus 75 is equal to 105. இப்போ y is equal to 105 minus 75. இங்கே வரும்போது மைனஸில் போகும்ல. அப்போ y is equal to 105 minus 5 என்னது 105 minus 75 0 10ல 3 30. ஓகே, அதில் என்னது 30. இதை வந்து நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷன்லையும் போட்டாலும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் இந்த ஈக்குவேஷன் 1ல் பண்ணுறோம். என்ன ஒரு ஈக்குவேஷன் 1ல் y is equal to 30ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படின்னா அதில் வந்து எக்ஸ் ஒய் தானே இருக்குது. அப்போது 2x minus 3y is equal to minus 20 தான் என்னது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, அப்போ 2x minus 3 into என்னது 30 is equal to minus 20. இப்போ 2x equal minus 90 is equal to minus 20. அடுத்தனா
அப்போ இங்கே என்ன வரும் 2x இங்கே இருந்ததுன்னா இந்த -90 அங்கே போகும்போது என்ன ஆகும் +90 ஆகும். இப்போ சிம்பிள் வேறு எதுனா என்ன செய்யணும் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் அப்போ ப்ளஸ். இப்போது என்ன வரும் 20 -90 என்னது 70 பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ் அதனால ப்ளஸ் போட்டிருக்கு. ஓகே இப்போது எக்ஸ் ஈக்குவல் என்னது இது மல்டிப்ளைல இருக்கிறது இங்கே என்ன ஆகும் டிவைடில் போகும். இப்போது 3 2 6 5 35. இப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது 35, ஒய் ஈக்குவல் 30, இசட் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைச்சது 25. இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா?